இன்னைக்கு மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 59 60 வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எண்டு சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எவ்ரிதிங் யூனிமென், நான் உங்கள் துரை. எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து காசு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து நான் காசு எடுத்து கொடுத்தா டேபிளை வந்து கடிச்சு தின்றதா வந்து சொன்னதாக கேள்விப்பட்டேனே, யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறப்போ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குன்சுவை தான் வந்து பார்ப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை, இவன் வந்து இவ்வளோ பப்ளிக்காக கேட்பாங்கிறத வந்து நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எல்லோரும் வந்து என்னை பார்க்குறீங்க, என் முகத்தில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, இவன் வந்து சேம்லெஸ் ஆனவன், இவன் வந்து பப்ளிக்காக எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிவிட்டு இப்போ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். இவன் மூஞ்சை வந்து பார்த்தா அந்த சோத்தை விட ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, ஓ மாஸ்டர் அப்போ நீங்கள் தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு, சரி இப்போ நீங்கள் வந்து இதை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நான் அதை பற்றி சொல்லவே இல்லையே, யாருன்னா இதை வந்து கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறப்போ எல்லாரும் அவங்க வந்து சிரிச்சிருவாங்க. உடனே நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து என்னுடைய சின்ன வயசில் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் வந்து தன்னுடைய வாக்கை வந்து நிறைவேற்றலையோ அவங்களாம் வந்து அனிமலுக்கு சம்மந்தப்பட்டவங்க, அனிமலை விட ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்கிறப்போ, உடனே அங்கே இருக்கவங்களாம் வந்து ஆமாம் ஆமாம் நான் வந்து இவர் சொன்னதை வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, ஜென்கு வந்து ஒரு ஜென்டில்மேன், அவர் சொன்னதை வந்து கண்டிப்பாக அவர் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்கிறப்போ, உடனே அந்த இடத்துல வந்து டியர் கஸ்டமர்ஸ், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ட்ரெஷர் அப்ரசல் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறப்போ, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே இருக்க வந்து அந்த ஏஷியன் படிமானத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல வைப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்பான், நம்ம வந்து அதில் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்ன சொல்கிற, உண்மையிலேயே வந்து இந்த ட்ரெஷர் பேடலில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு பொக்கிஷம் வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம 4th ஸ்வான் வெப்பனை வந்து வாங்கலாம் அப்படின்னு நம்ம லீட்டியான்னு வந்து சொல்லுவான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே போயிட்டு அவங்க இருக்க எல்லா படிமானத்தையும் வந்து பார்ப்பாங்க. அந்த படிமானத்தில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் அங்கே இருக்கவர் வந்து சொல்வார், நாங்கள் வந்து அந்த ஏஷியன் ட்ரெண்ட்ஸில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படிமானங்களை வந்து கொண்டு வந்திருக்கோம், இங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது அப்படின்னு சொல்கிறப்போ, உடனே நம்ம லீட்டியான் தான் வந்து என்ன எக்ஸ்பென்சிவ் ஆனதா, இதெல்லாம் இந்த ட்ரெஷர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கியில் வந்து இருக்கிறது, இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பியூரிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து பிக் ரிவார்டு அப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ, எதிர்க்க அந்த ஜூ தான் வந்து சொல்லுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லக்கியை வச்சு இந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம் லக்கியை வச்சு எங்களால் எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்லும் போது, நீங்கள் என்ன கேசினோவில் வந்து விளையாடிட்டு இருக்கீங்களா, நீங்கள் வந்து நாலேஜ் இல்லைனாலும் சரி, அதே மாதிரி ஐ சென்ஸும் வந்து இல்லாமல் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பொருளை வந்து எடுக்க வந்திருக்கீங்க, இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா இது ஒரு வந்து கேம்லிங் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்லுவான். அதை கேட்ட வந்து லீட்டியான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவான். ஆமாம் எங்களுடைய ஜூகான் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக வந்து ட்ரைனிங் எடுத்து இந்த ட்ரெஷர் அப்ரஸில் வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜூ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட் கியூ எம்பையரில் இருக்க நம்பர் 1 ஃபேமிலியில் இருக்கவங்க, இவங்க ஜேடிடிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு, இவங்களால் வந்து ஒரு இதுவை வந்து கண்டுபிடிக்க முடியும், ஆனால் சாதா சைல்ட்ஸ் உங்களால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் வந்து பேசுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்து அங்கே நடக்கிற வந்து புரிஞ்சுப்பா, இந்த ட்ரெஷர் அப்ரசல் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் லெவல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடியது, இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ட்ரெஷரை நம்ம வந்து பார்த்து எடுக்கணும், இதில் வந்து அதிகப்படியான எக்ஸ்பென்சிவான பொருட்கள்லாம் வந்து இருக்குது, நம்ம கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கான ட்ரெஷர் வந்து கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நம்ம பணத்தை வந்து விட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப, உடனே அங்கே இருக்க சேல்ஸ்மேன் தான் வந்து கிராண்ட் மாஸ்டர் எல்லோரும் வந்து இதை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இதை வந்து ஏலத்துக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்கிறப்போ, இதற்கும் உங்கள் டேர்ம் வந்துடுச்சு, நீங்கள் வந்து உங்களை திறமையை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, உடனே அவன் தான் மனசுக்குள்ளே வந்து என்னுடைய திறமையை காட்டி கண்டிப்பாக வந்து மிஸ் யானை வந்து இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்க ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு நான் வந்து இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த சேல்ஸ்மேன் வந்து மிஸ் டியர் கஸ்டமர் இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சில்வர் காயின் யுவர் ஷுவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, ஓ 10,000 சில்வர் காயின் தானா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு இது ரொம்ப சீப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாமா இந்த ட்ரெஷர் அப்படின்னு சொல்கிறப்ப, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக இதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அதை எடுத்து போயிட்டு ஒரு ரிஃபைனர் கிட்ட வந்து கொடுப்பாங்க. அந்த ரிஃபைனர் என்ன பண்ணுவார்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அடித்து உடச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருந்து ஒரு ஸ்டோனை வந்து எடுப்பார். இது என்ன ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஒரு ஜேடு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறது வந்து ஜேடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம்
அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் யாங் வந்து இதை செக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. அது இந்த இடத்துக்கு வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் வந்து அங்கே வந்து செக் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இது ட்ரெஷர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆமாம் யங் மாஸ்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்டிஸ்டுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஸ்டோனை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு கிளாஸ் 2 ட்ரெஷரு அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்து அந்த ஜீதா என்ன பண்ணுவான்னா, இதை வந்து என்னுடைய அப்பா கிட்ட வந்து இந்த ஜேடை வந்து கொடுக்கலாம், இது வந்து ஒரு ரேரான ஐட்டம் அந்த வேர்ல்டுலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்லுவான். கிராண்ட் மாஸ்டர் யாங் இது வந்து எவ்வளோ விலை போகும் இந்த ஜேடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கேட்குறப்போ, நான் வந்து பார்த்தேன்னா இதுக்கான கொடுக்குற ப்ரைஸ் வந்து 50,000 சில்வர் காயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லுவார். ஆனால் கடவுளே, இவன் 10,000 சில்வர் காயின் கொடுத்து வாங்கி அதை விட 5 டைமாக வந்து சம்பாரிச்சிட்டானே. உண்மையிலே வந்து இந்த ஜி ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் வந்து ரொம்ப தலை சிறந்தவங்க தான், இவங்க வந்து உண்மையிலே ஸ்பெஷலிஸ்ட்டு தான் போல் ஜேடில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து இது 50,000 சில்வர் காயின் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஜேடை வந்து வாங்கிறதுக்கு வருவார். உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, நான் வந்து இது விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்கல அந்த பிரின்சஸ் யான், அந்த பிரின்சஸ் யான் கிட்ட போயிட்டு நான் வந்து இந்த ஜேடை வந்து உங்களுக்கு கிஃப்டாக தரலான்னு இருக்கேன், நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப உடனே வந்து அந்த பிரின்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேடை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து பிரின்சஸ் யான் வந்து இந்த ஜேடை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து இது பண்ணுவானுங்க. இந்த ஜேடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒர்த்தானது, இதை வந்து இவன் இவ்வளோ இதுவாக வந்து எடுத்து கொடுக்குறான், இதை மட்டும் இவன் ரிஃபைன் பண்ணானா இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுமே இந்த ஜேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு உங்களுடைய கிஃப்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் வந்து அந்த ஜி கிட்ட வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து பார்த்த லீ குடும்பத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டேர்ம் இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு ஜேடை வந்து எடுங்க, ஒரு ட்ரெஷரை வந்து எடுங்க, அது ரொம்ப வேல்யூபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கள சொல்கிறப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா போன முறை அவன் வந்து ஒரு ஜேடு எடுத்து அவன் வந்து மிஸ்ஸஸ் யானை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து வந்து அவனை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். ஆனால் நான் இந்த முறை அவனை வந்து அதிகமாக போனான் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே வந்து அவன் தான் ஜீதா வந்து இந்த லேண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே ஒரு டேலண்ட் ஆனவன், இவன் வந்து ஒரு வேல்யூபிளான ட்ரெஷரை வந்து எடுத்து கொடுத்து மிஸ் யானை வந்து அவன் பக்கம் வந்து இழுக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அவனை என்ன பண்ணுவான்னா அந்த லின்மோ வந்து அவன் வந்து ஒரு இது வந்து சூஸ் பண்ணுவான். அது உன்னுடைய காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 சில்வர் காயின்னு இருக்கும். மிஸ்டர் கூவோட இது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்போ சரி ஃபைன், உங்களுடைய ட்ரெஷரை வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ட்ரெஷரை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலாவுதீன் விளக்கு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த விளக்கை வந்து தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்க ஏஷியன் பேட்டர்ன்லாம் வந்து பார்த்துட்டு அதில் இருக்க வந்து இதில் வந்து கவுண்ட்லெஸ் இல்லாத பேட்டர்ன்லாம் வந்து இருக்குது, இதுதான் வந்து அதனுடைய சர்ஃபேஸும் வந்து பயங்கரமாக இருக்குது, இதுதான் வந்து ஒரு உண்மையான ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் வீடு வேறு இடத்துக்கு வந்து மாறி இருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் காய்ஸ், தேங்க்யூ டு வாட்ச்.